நாம் இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கீழே இருந்து மேலே நடந்தே போக போகிறோங்க. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஓடை அழகாக போயிட்டுருக்கு. இங்கே எப்படி வரணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவையோ கவர்மெண்ட் பஸ்ஸு ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லி போகும். ஒரு மணி நேரம் ஐ திங்க் 45 ரூபா காசுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ரதம் ஒன்று போகும். அது ஒரு 20 நிமிஷம் பக்கமாக அடிவாரத்துக்குள்ளே கொண்டு விட்டுரும். அங்கே இருந்து நம்ம நடக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2400 படிக்கட்டுகள் இது இருக்குது. இது ஸ்ரீவாரி மெட்டு காலையில் 6 மணியில் இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும். இப்போ காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் நீங்கள் ஏறிடலாம். ஆனால் 4:30 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கே சிறுத்தை இதெல்லாம் நிறையா நடமாடுறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மெயின் இது 5 மணி நேரமாச்சு ஆகும் ஏறுறதுக்கு. அது குறைஞ்சது ஒரு 4500 6000 படிக்கட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பெரிய பாதை, ரொம்ப லேட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு மண்டபம். இந்த ஃபஸ்ட்டு மண்டபம் வரைக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம். வாங்க மேலே போகலாம். இது மாதிரி 2-3 மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா, வர வழியிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சுவலாக மழை டைமுங்கிறதுனால நல்ல மழை இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல வழுக்குது. ஏன்னா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் கடைசி மண்டபம். 2400 படிக்கட்டை முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே நேராக நாங்கள் 300 ரூபா தரிசனம் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே சாமி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 1.5 மணி நேரங்க, அவ்வளோதான். நல்லா பிளான் பண்ணிங்கன்னா வரலாம். தேங்க்யூ.